ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸில் ரேஜின் ஆஃப் செவன் ஸ்பெல் பிளேட்ஸ் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சில விஷயங்களை இந்த எபிசோடில் உங்களுக்கு இன்டெரக்டாக தான் காமிச்சிருப்பாங்க. நான் அதை உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரேஜின் ஆஃப் செவன் ஸ்பெல் பிளேட்ஸ் சீசன் 1 எபிசோட் 2. இப்போ என்ட்ரன்ஸ் செரமனி முடிஞ்ச அடுத்த நாள் எல்லாருமே கிளாஸ்க்கு வராங்க. நம்ம ஹீரோவை போயிட்டு ஒரு வழியாக வந்துட்டாங்க. என்ன கைஸ் நல்லா ரூமில் தூங்குனீங்களான்னு கேட்கவும் நல்லா தூங்கணும் நம்ம ஹீரோ சொல்கிறான். ரூமில் கிளாக் நாட் இருக்குன்னு சொல்லவே இல்லை. டைம் மாதிரி நான் எதுக்கு லேட் ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்னு காய் வந்து சொல்கிறான். நனாவை இன்னைக்கு யூனிஃபார்மில் வந்திருக்கேன்னு அவன் கேட்கவும் என் ரூம்க்கு நேற்று நைட்டு தான் யூனிஃபார்ம் வந்ததுன்னு நனாவை சொல்கிறா. நம்ம ஹீரோ நனாவையே பார்த்துட்டு இருக்கான். அவன் முதுகுல பார்த்த தலைமை தான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. என்ன நனாவை சைட் அடிக்கிறான்னு காய் கேட்கவும் இல்லையா நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி வாங்க கைஸ் படிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி பீட் சொல்கிறான். நானும் எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னு நனாவை சொல்கிறா. ஸ்வாட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யாராச்சும் ஸ்வாட் ஆர்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேட்கவும் பீட் கை தோக்குறான். ஃபர்ஸ்ட் டே டீச்சர்ஸ் பட்டா மாறிட்டான்ப்பா அப்படின்னு மற்ற பசங்க எல்லாம் கலாய்க்கிறாங்க. ஸ்பெசிஃபிக்கா ஆத்தமேவை யூஸ் பண்ணி பண்றது தான் ஸ்வாட். 400 வருஷத்துக்கு முன்னாடி வெல் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான மேஜிக்கே தெரியாத ஒரு யூசர் கிட்ட தோத்து போனாரு. சோ அப்போல இருந்து ஸ்வாட் அண்ட் வாண்ட் ரெண்டும் கலந்து இந்த ஆத்தமேவை யூஸ் பண்ணி எனிமி கிட்ட இருந்தா ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ணியும் தூரமா இருந்தா மேஜிக்கை வச்சு அட்டாக் பண்ணியும் பண்ற கலைக்கு பேர் தான் ஸ்வாட் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பீட் எக்ஸ்பிளைன் பண்றான். சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ண. சரி நம்ம கிளாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஸ்வாட வச்சு ஃபைட் பண்ண தெரிஞ்ச யாராச்சும் வாலண்டியர் இருக்கீங்களா ஃபைட் பண்றதுக்குன்னு கேட்கவும் நான் பண்றேன் நனாவ் கை தோக்குறா. அந்த ட்ரோல் அட்டாக் பண்ண ஃபேமஸான நனாவ் இவா கூட ஃபைட் பண்ண யார் தயார்னு கேட்கவும் ரிச்சர்ட் ஆண்ட்ரூஸ்ங்கிற ஒருத்தன் வந்து ஃபைட் பண்றதுக்கு வரா. ஏசியால அவங்க எப்படி ஃபைட் பண்றாங்க நான் அவங்கள டெஸ்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம திமிரா பேசுவோம். அவன் வம்பளுக்கிறதுக்குனே தான் வந்திருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு நானும் ஃபைட் பண்ண தயார் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் தாண்டா ஃபர்ஸ்ட் கேட்டேன் நீ பின் வாங்கிக்கோ அப்படின்னு ஆண்ட்ரூ சொல்லவும் அந்த ட்ரோல தோக்கடிச்சதுல எனக்கு ஒரு பங்கு இருக்கு. ஸோ நான் தான் ஃபைட் பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். நீ அங்க ஃபைட் பண்ணது ஒரு ஃபோலிஷான விஷயம். டீச்சரையும் அப்பர் கிளாஸ் மணியும் அந்த சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ண விட்டுருக்கணும்னு ஆண்ட்ரூ சொல்லவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆபத்துல இருந்தா நீ எதுவும் பண்ணாம சும்மா நிப்ப நான் பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஹீரோ அவனை கலாய்க்கிறான். ஆண்ட்ரூஸ் உங்களுக்கு கண்டிப்பா ஃபைட் பண்ணணும்னா நான் அவங்க கூட ஃபைட் பண்றேன் அப்படின்னு மெக்ஃபார்லின் சொல்றா. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம ஹீரோக்கும் நானாவுக்கும், செகண்ட் மேட்ச் ஆண்ட்ரூ அண்ட் மிஷலுக்குன்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. இவங்க ஃபைட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டீச்சர் வந்து இவங்க ஆத்தமையில பிளேடு வெட்டாம இருக்கணும்னு ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்பெல்ல போடுறாரு. பிளேடு பட்டாலும் என் கையை அறுக்கலையே அப்படின்னு சொல்லி நானா ஆச்சரியமா பாக்குறா. ரூல்ஸை பிரேக் பண்ணீங்கன்னா பனிஷ்மெண்ட் கிடைக்கும். டைம் லிமிட்டே கிடையாது. உங்க எனிமையை கொல்ற மாதிரி நீங்க ஒரு அட்டாக் பண்ணீங்கன்னா இல்ல யாராச்சும் ஒருத்தர் சரண்டர் ஆயிட்டாங்கன்னா நீங்க தான் வின்னர் அப்படின்னு டீச்சர் சொல்றாரு. நானாவுக்கு மேஜிக் யூஸ் பண்ண தெரியாது. ஸோ நானும் மேஜிக் யூஸ் பண்ணாம இந்த ஃபைட்டை பண்ணணும். அப்பதான் இது ஃபேர் ஃபைட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். கரெக்டா 5 நிமிஷம் ஃபைட் பண்ணிட்டு வெடி கொடுத்தலாம் நம்ம ஹீரோ வெயிட் பண்ணா. நானா ஹேர் கலர் சேஞ்ச் ஆகுது. அவ ரொம்பவே சீரியஸா ஃபைட் பண்றா. அவ நிக்கிற இடம் மணல் மாதிரி மாற மாதிரி நம்ம ஹீரோ செட் பண்ணுவோம். அவ கால் வலிக்குது. நம்ம ஹீரோ திருஷ்டி பதுக்கி அவளோட அட்டாக்ஸ் எல்லாம் தடுத்துக்கிட்டு மட்டுமே இருக்கான். பட் நானா ரொம்பவும் சீரியஸா ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. இவன் ஃபைட் பண்றதை வச்சே தெரியுது கண்டிப்பா இந்த ஸ்வாட வச்சு அவ நிறைய பேர் பேட்டில் ஃபீல்ட்ல கொண்டிருப்பா. கண்டிப்பா 1-2 பேர் இல்ல நிறைய பேரோட ரத்தத்தை அந்த பிளேடு பாத்துருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆர்டினரியா ஃபைட் பண்ணா அங்க வேலைக்காகாத நம்ம ஹீரோக்கு புரியுது. இதேதான் அப்படின்னு சொல்லி நானா வந்து கண் கலங்குறா. அவளோட அழுகையை நான் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் பின்வாங்காம சீரியஸா ஃபைட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். அவளை புரிஞ்சுக்கிட்டு தேங்க்ஸ் ஆலிவர் அப்படின்னு சொல்றா. எங்கல்ல ஒருத்தர் சாகிற வரைக்கும் இந்த மேட்சை கண்டினியூ பண்ணுவான் அப்படின்னு நம்ம ஹீரோ இருக்கும். ஃபுல் பவர்லயே அட்டாக் பண்ணலாம் ரெடி ஆகிறா. ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு டீச்சர் சொல்றாரு. உங்க ஸ்வாட்ல இருந்த ப்ரொடெக்ஷன் ஸ்பெல்ல 2 பேருமே பிரேக் பண்ணிட்டீங்க. உங்களை சாவர லெவலுக்கு ஃபைட் பண்ணுங்க நான் சொல்லவே இல்லையேன்னு டீச்சர் சொல்றாரு. என்ன மிஸ்டர் ஆண்ட்ரியூஸ் நானாவோட ஃபைட்டை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் நீங்க அவளை குறைச்ச இட போடுறீங்களா அப்படின்னு மிஷல் கேட்கறா. டீச்சர் இன்னைக்கு இந்த ஃபைட்டே போதும்னு நினைக்கிறேன் நான் ஃபைட் பண்ணலன்னு மிஷல் சொல்லவும் ஆண்ட்ரூஸும் அதுக்கு ஒத்துக்கிடுறான். நானா ரொம்ப ஹாப்பியா இருக்கா. பட் நம்ம ஹீரோ அங்க இருந்து டென்ஷனா போறான். என் லைஃப்ல நான் இவ்வளவு ஹாப்பியா இருந்ததே இல்ல தெரியுமா. யாரு கூடயும் நான் இந்த மாதிரி ஃபைட் பண்ணதே இல்ல. ஆலிவர் கண்டிப்பா நம்ம திரும்ப ஃபைட் பண்ணணும் சரியா. டீச்சர் மட்டும் அந்த மேட்ச் நேரத்துல என்ன இருக்குன்னு தெரியணும் அப்படின்னு நானா சொல்லுவேன். எனக்கு இதுல வரப்போல நம்ம ஹீரோ சொல்றான். ப்ளீஸ் பா திரும்பவும் என் கூட ஃபைட் பண்ணு. இந்த தடவை ப்ரொடெக்டிவ் ஸ்பெல் இல்லாம ஃபைட் பண்ணுவோன்னு சொல்லுவோம். அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஏன் உனக்கும் தானே அந்த ஃபைட் பிடிச்சிருந்ததுன்னு வா கேட்கறா. என் ஃப்ரெண்டை நான் என் கையாலேயே கொல்ல விரும்பல. அதே நேரத்துல உன் கையால நானும் சாக விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறான். உடனே நானா வந்து அழ ஆரம்பிக்கிறா. நமக்கு ஒரு படியா போனது ஸ்வாட் ஆர்ட்ஸ் கிளாஸ் மட்டும் தான் அப்படின்னு சொல்லி காய் சொல்றான். இவங்களோட அடுத்த கிளாஸ்ல பார்த்தா ஆத்தமைனை யூஸ் பண்றவங்கள முட்டாளுன்னு தான் சொல்லுவேன். ஒரு உண்மையான மேஜிக்கு அவங்களோட வாண்ட் மட்டுமே போதும். அதை வச்சு எதிரி கூட ஃபைட் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வந்து டீச்சர் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல நம்ம எப்படி அவங்க மாதிரி ஓவர் பவர் ஆக முடியும்னு காய் பேசிட்டு இருக்கான். நானா வந்து சோகமா இருக்கிறதா மிஷல் வந்து நோட்டீஸ் பண்றா. அடுத்த கிளாஸ் மேஜிக்கல் பீஸ் நான் ரொம்ப ஹாப்பி அப்படின்னு கேட்டி சொல்றா. அனிமல் எனக்கு பிடிக்காதுங்க ரொம்ப கியூட்னு நினைக்கிறவங்க எல்லாம் அந்த கிளாஸை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. இன்னைக்கு உங்களுக்கான அசைன்மெண்ட் இதுதான். இந்த சில்க் வார்ம் இதை வச்சு நம்ம அன்லிமிட்டடா சில்கை ப்ரொடியூஸ் பண்ணலாம். உங்க மேஜிக்கை நீங்க கரெக்டான லெவல்ல செலுத்தினா போதும். பட் மேஜிக்கோட அளவு மீறி போச்சுன்னா இதுதான் நடக்கும். அவங்க காமிக்கிறாங்க. கொக்கோன் என்ன பிளாக் கலர்ல மாறிடுச்சுன்னு பீட் பாக்குறான். அதுக்குள்ள இருந்த அந்த வார்ம் இப்போ மான்ஸ்டரா மாதிரி வெளியே வந்து அட்டாக் பண்ண வருது. இந்த டீச்சர் டக்குன்னு அதை இறைச்சிருந்தாங்க. 10ல 5 நீங்க கரெக்டா பண்ணணும். அப்படி ஏதாச்சும் தப்பு பண்ணீங்கன்னா அதை நீங்களே தான் சரி பண்ணணும். மத்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. மிஷல் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணி முடிக்கிறா. ஒன்னு மட்டும் ஃபெயிலியர் ஆகுது. ஃப்ளேம் ஆஃப் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி டக்குன்னு அதை இறைச்சிருதா. ஆலிவர் நீ அதுக்குள்ள முடிச்சிட்டியா. நான் நனாவுக்கு ஹெல்ப் பண்றேன் நீ பீட்க்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி மிஷல் சொல்றா. நீயும் நனாவ் மேல அக்கறையா இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மிஷல் சொல்லவோ சரி நம்ம ஹீரோ
சொல்றான். ஐயோ எல்லாமே பிளாக் ஆகுதே அப்படின்னு சொல்லி காய் வருத்தப்பட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணதுல பீட்டோ ஒரு வழியா கம்ப்ளீட் பண்றான். காயோட எல்லா குக்குன்னு பிளாக்கா மாறுது. பரவாயில்லையே இப்போ வரைக்கும் எந்த மான்ஸ்டர் அட்டாக் உள்ள டீச்சர் பார்த்துட்டு இருக்காங்க. நீ இன்னுமா முடிக்கல அப்படின்னு கேட்டியை பார்த்து அவங்க கேட்கறாங்க. 5 குக்குன்னு கரெக்டா பண்ணாலே பாஸ் பண்ணிடலாம். பட் கேட்டி ஆல்ரெடி 9 பெர்ஃபெக்டா முடிச்சிட்டா. அவ தான் ஆல்ரெடி பாஸ் பண்ணிட்டல. அப்புறம் ஏன் இன்னும் கேர்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கான்னு மிஷேல் கேட்கவும், பாஸ் பண்றது அவளோட கோல் இல்லன்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். இவங்க பண்ற ஒவ்வொரு ஃபெயிலியருக்கும் ஒரு லைஃப் இறந்து போகும். ஒரு உயிர் கூட போயிடக்கூடாதுன்னு தான் அவ இவ்வளவு பெர்ஃபெக்டா அதை பண்ணி முடிக்க ட்ரை பண்றா. கூடையில ஒரு ஃபிளவரோட படல் பறந்து வரதை பார்த்துட்டு கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுறதுல அந்த குக்கோன் பிளாக் கலரா மாறவும் அதை எரிச்சிரு நம்ம ஹீரோ சொல்றான். அதை நான் காப்பாத்தணும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அது டக்குனு கையை கிடைக்குது. நம்ம ஹீரோ அதை வெட்டி போடுறான். நீ ரூல்ஸை மீறிட்ட, அவளுக்கு நீ ஹெல்ப் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு டீச்சர் அவளையும் நம்ம ஹீரோவையே வெளியே அனுப்புறாங்க. என்னால நீ கிளாஸ் அட்டன் பண்ண முடியல சாடின்னு கேட்டி சொல்லவும், எனக்கு அப்படி ஒன்றும் அந்த கிளாஸ் பிடிக்கல நம்ம ஹீரோ சொல்றான். சின்ன வயசுல இருந்தே நான் நிறைய அனிமல்ஸ் கூட தான் வளர்ந்துருக்கேன். ஈவன் டெமி ஹியூமன்ஸ் கூட எங்க வீட்டில் வளர்த்துருக்கோம். முக்கியமா பெட்ரா அப்படிங்கிற ஒரு ட்ரோல். இங்க அதை ஒரு ரிசர்ச் சப்ஜெக்டா தான் பாக்குறாங்க. பட் அதுவும் ஒரு உயிர் தானே. ஸோ அதுங்களை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறது மட்டும் தான் என் குறிக்கோள்னு வா சொல்லவும், இத்தனை நாள் நீ வளர்ந்த இடம் சொர்க்கம் மாதிரி இருந்திருக்கும். பட் இந்த இடம் சொர்க்கம் கிடையாது. அப்படி இருக்கவோ இருக்காது. நீ தான் மாற பழகிக்கிடணும். பட் ஆனாலுமே ஒரு ஏஞ்சல் கூட அவளுக்கு கைண்டா இருக்க மாட்டாங்க. ஐ மீன் என்ன சொல்ல வரேன்னா, கிம்பர்லில நீ இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. ஸோ சின்ன விஷயத்தெல்லாம் நினைச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காது. அண்ட் அது போக நீ ஒன்றும் தனியால் இல்லை, உனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃப்ரெண்ட்ஸை நீங்க கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணணும். சில்க் வாம கொள்ளவே அவ்வளோ யோசிக்கிறா, அவளால எந்த பயனும் இல்லை அப்படின்னு காசு சொல்லவும், என் ஃப்ரெண்ட்ஸ் யாருங்கிறத நான் டிசைட் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சாரி ஓவரா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. என்னோட ஒர்க் ஷாப்க்கு போறேன். ஸோ கொஞ்ச நாளைக்கு உங்களை சுத்தி இருக்க மாட்டேன்னு வா சொல்றேன். என் பிரதருக்கு நான் ஹலோ சொன்னேன்னு சொல்லிடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த பொண்ணு அங்கிருந்து போயிருந்தா. என்ன கேட்டு இப்போ நீ ஓகே தானே அப்படின்னு காய் கேட்கும். நான் ஓகே தான். ஆனா உனக்கு என்னாச்சுன்னு கேட்கவும், எனக்கு ஒன்றும் இல்லை அக்கறையா கேட்டதுக்கு தேங்க்ஸ் நான் சொல்றேன். என் புக்கு காணும் கிளாஸ்லேயே விட்டுருப்பான்னு நினைக்கிறேன். பீட் போகவும், நீ மறந்து வச்சிருக்க மாட்டே, ஏதாச்சும் ஃபேரி கூட தூக்கிட்டு போக வாய்ப்பு இருக்கு, நாங்களும் கூட வரோம் அப்படின்னு சொல்லி மிஷேலும் நம்ம ஹீரோவும் பீட் கூட போறாங்க. அந்த ரோமரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிம்பர்லில நைட்டு கிளாஸ் ரூம்லாம் டஞ்சனா மாறிடுமா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதுல மாட்டிக்கிட்டு காணாம போயிருக்காங்க அப்படின்னு கேட்டி சொல்றா. பாத்தீங்களா சொன்னல இங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பீட் அவன் புக்கை எடுக்கிறான். அல்லது இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, சரி சீக்கிரம் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி இவங்க போனா, இவங்க திரும்ப போறதுக்கு வழியே இல்ல, செவரு மாதிரி இருக்கு. இருட்டினதுக்கு அப்புறம் தானே இந்த டஞ்சன் வரும், அதுக்குள்ள எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி மிஷேலும் நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. யாரும் பயப்பட வேணாம், சீனியர்ஸோ டீச்சர்ஸோ பேட்ரோல் வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இயரை காப்பாற்ற வருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது, ஓ தொலைஞ்சு போயிட்டீங்களா ஏன்ட்ட வாங்கன்னு சொல்லுவோம். பீட் நில்ல நம்ம ஹீரோ சொல்றான். 3 ஆட்டுக்குட்டிங்க சிக்கி இருக்கு, அதுங்களை சாப்பிட வேண்டியதான் அப்படின்னு ஒருத்தி வந்து நிக்கிறா. நான் ஆஃபீலியா சால்வடோரி 4th இயர் வா சொல்லவும், சால்வடோரியா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஆலிவர் ஹார்ன் ஃபர்ஸ்ட் இயர், உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லவும், என்ன பத்தி உனக்கு தெரியுமான்னு வா கேட்கறா. நீங்க எழுதின அந்த இன்டர்பிரேட்டிங் புக்கை பத்தி நான் படிச்சிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். நான் அவ்வளவு ஃபேமஸான வா கேட்கவும், அதை வச்சுதான் நீ எவ்வளவு கொடூரமானவான்னு எனக்கு தெரிஞ்சது நம்ம ஹீரோ சொல்றான். பீட் இப்ப மயங்கி அவளை நோக்கி போகவும், விஷால் அவனை பிடிக்கிறா. சாரி என் பாடி ஆட்டோமேட்டிக்கா அந்த ஏரை ரிலீஸ் பண்ணும், எல்லா பாய்ஸும் அதுக்கு மயங்கிடுவாங்க அப்படின்னு வா யாரன்னா அதிகமா ரிலீஸ் பண்ணி நம்ம ஹீரோவை கிட்டவான்னு கூப்பிட்டா, சீக்கிரம் வாங்க நம்ம இங்க இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த ஏருக்கு மயங்கல. அச்சோ அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. எலும்பு கூட வந்து இவங்க போற வழிய மறைக்குது. அவ தனிமையில இருப்பா. அவ கூட கொஞ்ச நேரம் பேசலாம்ல. நான் சாரிஸ் நம்ம 5th இயர் அப்படின்னு ஒருத்த வந்து நிக்கிறான். பேசிக்கிட்டு இருக்கும் போதே போறீங்க, உங்களுக்கு மரியாதையா கத்து கொடுக்குறான் அப்படின்னு வா வாரா. இவங்க வசமா மாட்டிக்கிடுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அந்த பொண்ணோட பாடியில இருந்து ரிலீஸ் ஆன ஏர் வந்துட்டு பசங்களை மட்டும்தான் மயக்கும். அதனால தான் பீட் வந்து மயங்கியிருப்பான். மிஷேல் அந்த காத்துக்கு மயங்கி இருக்க மாட்டா. பட் நம்ம ஹீரோ எப்படி மயங்காம இருந்தான். அண்ட் சீனியர்ஸ் 2 சைடுமே வந்து நம்ம ஹீரோட டீமை இப்போ மடக்கிட்டாங்க. இவங்களுக்கு தப்பிக்க வழியே இல்லை. என்ன நடக்க போதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.